பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடை புரியவே வந்தேன். அருட்பணி அற்புதராஜை கடவுளுக்கு ஊழியம் புரிய குருவாக தந்த பெற்றோர்கள் திருவாளர் ஆரோக்கியசாமி, திருமதி சந்தோஷமேரி அவர்களுக்கு நன்றி. 5 தாலந்து கொடுத்து கடவுளுக்கு ஊழியம் செய்ய குருவாக அர்ப்பணித்தார்கள் அவர்கள் பெற்றோர்கள். ஆனால் அதை 10 தாலந்தாக மாற்றியவர் நம் தந்தை. முதலில் பீட சிறுவர்களை நியமிக்க எல்லா குழந்தைகளையும் அழைத்து அவர்களுக்கு வானதூதர்கள் என்ற பெயர் சூட்டினார். பாடல் குழுவிற்கு குறிப்பிட்ட நபர்கள் இல்லாமல், பாடத் தெரிந்த வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் பங்கேற்க செய்தவர் நம் தந்தை. திருப்பலிக்கு தேவையான ஆன்மீக காரியங்களை செயல்படுத்த திருவழிபாட்டு குழுவை நியமித்தார். வருடத்தில் 365 நாட்களும் நமக்கு திருப்பலியை நிறைவேற்றியவர் நம் தந்தை. தம் பங்கு மக்கள் அனைவரும் எல்லா ஆன்மீக காரியங்களிலும் ஈடுபட குழுக்களை ஏற்படுத்தி வயது வாரியாக பெயர்களை சூட்டினார். குழந்தை பருவம் 3 to 12 வரை, வளரும் இளம் பருவத்தினர் ஷைனிங் ஸ்டார்ஸ் 12 முதல் 18 வயது வரை, இளைஞர் இளம் பெண்கள் ஃபயர் ஆஃப் லவ், திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள் லூமினஸ் லேடிஸ் ஆஃப் செயின்ட் ட்ரீசா, 60 வயதிற்கு மேல் எல்லா முதியவர்களையும் ஒருங்கிணைத்து இவர்களுக்கு விண்ணக வழிகாட்டிகள் என்ற பெயர் சூட்டினார். மாதா பக்தியை பரப்ப ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களின் வீடுகளில் திருப்பலி நிறைவேற்றி தலைமை வழிகாட்டி வழியாக எல்லா வீடுகளுக்கு கொடுத்து ஜெபமாலை பக்தி முயற்சியை ஏற்படுத்தினார். தினந்தோறும் ஆலயத்தில் நடைபெறும் திருப்பலியை தொலைத்தொடர்பு சாதனத்தின் வழியாக எல்லா மக்களுக்கும் சென்றடைய வழி செய்தவர். எந்த செயல்களையும் தொடங்குவதற்கு முன் நற்கருணை நாதரின் முன்னால் அமர்ந்து தியானித்து திட்டமிட்டு தீர்மானம் எடுப்பவர் நம் தந்தை. ரெவரண்ட் ஃபாதர் ஏ. அற்புதராஜ் சிறந்த நற்கருணை வீரர். எடுத்துக்காட்டாக மாதத்தின் முதல் வியாழக்கிழமை புனித குழந்தை தெரேசாவின் நவநாள் பக்தி முயற்சியை ஸ்தாபித்தவர். இது மட்டுமல்லாமல் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் நற்கருணை ஆராதனையை சிறப்பித்துள்ளார். ஆலயம் தூய்மையாக இருப்பது போல் ஆலயத்தில் சுற்றியுள்ள வெளி இடங்களிலும் தூய்மையாக இருக்க இளைஞர்களை ஜெபமாலை ஜெபிக்க ஊக்கப்படுத்தி உள்ளார். நம் ஆலயத்தில் பொங்கல் பண்டிகையை சிறப்பிக்க 10 அன்பியங்களையும் ஒன்று சேர்த்து பொங்கலிட்டு நம் அனைவரையும் உற்சாகப்படுத்தியவர் நம் பங்கு தந்தை. பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் இசை பயிற்சியில் கொண்டு வர செய்தவர் நம் தந்தை. இயேசுவின் திரு இருதய பக்தியை சிறப்பிக்க நற்கருணை நாதரை எல்லா தெருக்களிலும் ஜாதி மத பாகுபாடின்றி ஆலயத்தின் சுற்றியுள்ள மக்களின் நலனுக்காக ஜெபத்தோடு கூடிய பக்தி முயற்சியை ஏற்படுத்தினார். குழந்தைகளுக்கு வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, ஞான கல்வியையும் தெரிந்து கொள்ள 2 அருட்சகோதரர்களை வரவழைத்து மறைக்கல்வியை சிறப்புற செய்தவர். புனித குழந்தை தெரேசா திருவிழாவிற்கு அலங்கார தேர்பவனி தெரு வீதிகளில் ஜெபத்தோடு ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைய செய்தவர். புனித வார குருத்து ஞாயிறு பவனி, புனித வெள்ளி சிலுவை பாதை பவனி முனீஸ்வர் நகர் ரிங் ரோடில் இருந்து நம் ஆலயத்திற்கு பங்கு மக்கள் அனைவரும் இயேசுவின் பாடுகளை தியானித்தும் பாடல்களை பாடியும் ஆரவாரமாக நம் ஆலயத்திற்கு வர தூண்டுதலாயிருந்தவர் நம் தந்தை. குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்ற இயேசுவின் இறைவாக்கின்படி கோடை விடுமுறையை பயனுள்ளதாக்க விடுமுறை வேதாகம பள்ளியில் பிள்ளைகளை வர செய்து ஞானத்திலும் ஆன்மீகத்திலும் வளர ஊன்றுகோலாயிருந்தவர் நம் பங்கு தந்தை. நம் டிவைன் நகர் பங்குக்கு ஒரு அற்புதமான அற்புதராஜை பங்கு தந்தையாக தேர்ந்தெடுத்து தந்த நம் பங்கு பாதுகாவலி புனித குழந்தை தெரேசாவுக்கு நன்றி. நம் தந்தை அற்புதராஜ் இன்னும் 60, 30, 100 மடங்காக குருத்துவ பணியை தொடர உடல் உள்ள நலம் தந்து
காத்திட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம்.